ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலதண்டாயுதபாணி கோவில் விசிட் தான் பார்க்க போகிறோம். கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நரசிங்க பெருமாள் கோவில் எல்லாருக்குமே தெரியும். மதுரை உத்தங்குடி ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குன்னு. அந்த கோயிலேருந்து ஆப்போசிட்டில் இந்த பாலதண்டாயுதபாணி டெம்பிள் இருக்குது. இங்கே நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க ஃபிலிமில். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே போயிருக்கேன். நரசிங்க பெருமாள் கோயில் அடிக்கடி போயிருக்கோம். கோயிலுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் பிள்ளையாரும் கருப்பணசாமியும் இருக்காங்க. பாறை மாதிரி இருக்குது. அதில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்வெட்டு மாதிரி இடம்லாம் இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்காகட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இவங்க கருப்பணசாமி, இவங்க ரெண்டு பேரும் வெளியே அந்த பாறை மேலே இருக்காங்க. அதுக்கப்புறமா கோயில் வந்து இந்த காம்பவுண்டில் இருக்குது. உள்ளே வந்து முருகன் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து பிரித்திங்கரா தேவி இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காலபைரவர் கற்ப கிரகத்தில் ஒருத்தர் இருக்கார். சுற்றிலும் வெளியே வந்துட்டு அஷ்ட பைரவராக 8 பைரவர், அந்த ஒவ்வொரு பைரவரோட பேருமே அதில் எழுதியிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும். பயங்கர காமான ஒரு பிளேஸ், ரொம்ப அமைதியாக சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கும். பைரவருக்கு ஆப்போசிட்டில் பிரித்திங்கரா தேவி அப்படின்ற சாமி இருக்காங்க. அவங்களையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது பைரவர். காலபைரவருக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரித்திங்கரா தேவி இருக்காங்க. பிரித்திங்கரா தேவியும் அப்படி ஒரு மஞ்சள் அலங்காரத்தில், சந்தன அலங்காரத்தில் நாங்கள் பார்க்குறப்ப இருந்தாங்க. பயங்கரமான தெய்வீகமாக பக்தியாக தெரிஞ்சாங்க. இதுக்கு அடுத்து தான் முருகன் சந்நிதி தனியாகவே இருக்குது. இவங்க பிரித்திங்கரா காளி தெரியுறாங்களா? முருகன் சந்நிதியோட கோபுரம் இது. உள்ளே அவங்க வீடியோ எடுக்க எங்களை அலோவ் பண்ணலை, அதனால் விட்டுட்டோம். இதுலேருந்து வெளியே வந்தோம்னா காலபைரவரும் பிரித்திங்கராவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சனீஸ்வரன் இருக்காங்க. இது வந்துட்டு நரசிங்க பெருமாள் கோயிலில் இருக்கிற தாமரை குளம். அதை மட்டும் வீடியோ எடுப்போம். ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஜஸ்ட் ஓவரால் வியூ உங்களுக்கு மட்டும் காட்டிடுறேன். அவ்வளோதான். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். முடிஞ்சு அந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.